வாங்க வீடியோக்குள்ள போலாம். சைடுல இருந்து வாய்ஸ் வருது பாக்குறீங்களா? எங்க அம்மா கிச்சன் உள்ள இருந்து வராங்க. ஹாய் फ्रेंड्स. ஹாய் फ्रेंड्स. போன வீடியோ என்னோட weight gain challenge டே 8ல அம்மா மட்டும் வந்திருப்பாங்க. இந்த தடவை அப்பாவும் வந்துட்டாரு. இன்னைக்கான மெனு என்னன்னு பாத்துடலாமா? வாங்க வீடியோல போகலாம். இன்னைக்கான மெனு 3 chapatis, wheat chapati, அப்புறமா half cucumber, அப்புறமா மார்கண்ட எலும்பு இல்லம்மா மட்டன் மார்கண்ட எலும்பு போட்டு சூப் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட மட்டனும் சேர்த்து இப்போ கொஞ்சம் ஒரு கிரேவி மாதிரி பண்ணிட்டேன். சோ அதனால வந்து மட்டன் மார்கண்ட எலும்பு கிரேவி, 2 eggs, half cucumber, 3 chapatis. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம். அப்பாவோட கிச்சன் சேலஞ்ச். நம்ம புது போல இருக்கு. என் நாக்குல சலைவா ஊத்துது. இவ மட்டும் ஒண்டியா உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தா ஒரே போரிங்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் நாங்களும் இப்ப ஜாயின் பண்ணிடுறோம். இது என்னன்னு பாக்குறீங்களா? இது வந்து ஒரு சாதாரண சொல்ல மாட்டேன், ஒரு சிப்ஸ். இது வந்து 5 rupees. இது வாங்கி கொடுக்கலன்னா இவ வந்து டென்ஷன் ஆயிடுவா. சாயந்தரம் மூஞ்சி உம்முன்னு ஆயிடும், சைலண்டா உட்காந்துருவா. இது வாங்கி கொடுக்கணும். நம்ம வீட்டுல என்னன்னா இருந்தாலும் அவளுக்கு அதுதான் வேணும். ஆனா இன்னொன்னு, அவ வாங்கி சாப்பிட சாப்பிட இது எனக்கும் அப்படியே ஹாபிட் ஆயிடுச்சு. அவளுக்கு 2ன்னா எனக்கு 1. அதனால இது என்னோட ஷேர் தான். அவளது சாப்பிட்டுட்டா. உங்க வீட்ல எல்லாம் என்ன லஞ்ச் இன்னைக்கு? சாரி, டின்னர். மத்தியானம் மேடம் வந்து சூப் குடிச்சாங்க. சாயந்தரம், மத்தியானம் இல்ல சாயந்தரம், அதை முடிச்சிட்டு அந்த சூப் எடுத்ததுனால அந்த மார்கண்டமும் மட்டன் எக்ஸ்ட்ரா போட்டு பண்ணியாச்சு. நேத்து பாத்தீங்களா எங்களோட வீடியோ? இந்த மாதிரி போட்டா வியூஸ் ஏறுது. அவ ஒண்டியா உட்காந்து சாப்பிட்டா வியூஸ் ஏற மாட்டேங்குது. ஓகே அம்மா, நீ எப்பப்பா சாப்பிடுற? அது தனித்தனியா செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்ல. உங்க வீட்ல அந்த மாதிரியா? கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம். தனித்தனியா செய்யணும். இவங்க சாப்பிட்டு முடிச்சோடனே அவங்களுக்கு இந்த சண்டேஸ்ல மட்டும் டிஃபால்ட்டா கம்பல்சரி எல்லாரும் உட்காந்து சாப்பிடணும்னு சொல்லிடுது. அது ஃபேமிலியா உட்காந்து சாப்பிடுவோம். அது சேலஞ்சுன்றதுனால இப்ப நாங்க 3 பேர். இப்ப பாருங்க, இவ தனியா இவர் தனியா, அதான் நாங்க 2 பேர் தனியா சாப்பிடுறோமா? இல்லன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் உட்காந்து மொத்தமா சாப்பிடுவோம். இவ சேலஞ்சுன்றதுனால இவ சீக்கிரம் சாப்பிடுறா. சாப்பிட்டுருவியாமா? அது சீக்கிரம் சாப்பிடு. அது வந்து கிரீசி ஆயிடும். ஏன்னா வந்து மார்கண்ட எலும்புன்றது வந்து ரொம்ப ஃபேட்டான ஒரு விஷயம். தலைவர் திமிங்கலம் தான். நம்ம 2 பேரும் எல்லோ தேசி சொல்லவா இருக்கோம். என்ன இது அன்எக்ஸ்பெக்டடா இல்ல 2 பேரும் பேசி வச்சுன்னு பண்ணுதா? வாட்டர் கோயின்சிடன்ஸ். நான் கூட வெயிட் குறைக்கணும்னு சொல்லிட்டு தான் டெய்லி வாக்கிங் போறேன். ஆமா फ्रेंड्स, இப்போ இவர் வந்து ஒரு 3-4 டேஸா ஈவினிங்ல வாக்கிங் போறாரு. அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு வாக்கிங். இதுக்கு அப்புறம் தான் நிறைய இருக்கு. இதுவே நல்லா புரியல, இன்னும் நிறைய இருக்கு. டயட் ஸ்டார்ட் பண்ணோம், வாக்கிங் கொஞ்ச நாள் பண்ணிட்டு ஜிம் போனோம். இல்ல ஃப்ரெண்ட்ஸ், வாக்கிங் பண்ணாலே போதும், எல்லாமே அது இன்க்ளூட் ஆயிடும். I don't. உடம்பு ஃபுல் வொர்க் அவுட் வாக்கிங் தான்.
சரி, நீங்க பார்க்க தானே போறீங்க, டெய்லி vlogs வரும்ல, அதனால வந்து பாப்பீங்க. அவர் சீக்கிரமா உடம்ப குறைச்சிருவாரு. பாருங்க பாருங்க. பக்கத்துல போறேன் இந்த சுரேஷ் பாருடா. சம்மர் எல்லாம் எப்படி இருக்கு உங்க வீட்ல, உங்க ஏரியால, உங்க ஊர்ல? இல்ல வந்து மழை வருதா வேற எந்த ஊர்லனா? எப்படி மழை வரும்? மழை வராதா? உங்களுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதான்னு பார்த்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க வீட்ல என்ன டின்னர்னு கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स. லைட்டிங் கரெக்டா இருக்கா, தெரியுதா? என்னாச்சு? கொழுப்பு ஏறி போச்சு. ஆமா, மட்டன் போட்டா கொழுப்பு ஏறதான் செய்யும். எங்க வீட்ல நான்வெஜ் இல்லாம இருக்கவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நான்வெஜ் சாப்பிட்டாதான் எங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். வெஜிடேரியன்ன்றது வந்து மாசத்துல ஒரு நாள் 2 நாள். ரொம்ப எல்லா வீட்லயும் நான்வெஜ் ரேரா செய்வாங்க, எங்க வீட்ல வெஜ் ரேரா செய்வாங்க. ஆனா எங்க அம்மா வீட்ல எப்படி பண்ணுவாங்க தெரியுமா, நான்வெஜ்ஜும் வெஜிடேரியனும் பேலன்ஸ்டா பண்ணுவாங்க. அதுல கண்டிப்பா நான்வெஜ் செஞ்சா அதுல கண்டிப்பா எதனா ஒரு வெஜிடபிள் போட்டு செய்வாங்க. சோ நம்மளுக்கு பேலன்ஸ் ஆகும். பட் இங்க செஞ்ச உடனே என்ன பண்றாங்கன்னா தனியா எடுத்து வச்சிடறாங்க. பிரசன்டேஷன் அப்படியெல்லாம் பண்றது இல்லையா? கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வைப்பாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த கத்திரிக்காய் அப்படியே எடுத்து வச்சிருது. உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சா அந்த உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருது. இவ வந்து இதுதான், இது வந்து பச்சை பட்டாணி, அதாவது இந்த உரிச்சி செய்யற பச்சை பட்டாணி இருக்குல்ல. எப்ப சாப்பிடுற? பொய் பேசாத. நாளைக்கு செய்யறேன் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காகவே வாங்கி பச்சை பட்டாணி செஞ்சு வச்சா அந்த பச்சை பட்டாணி கட்டுறாங்க. அப்புறம் முருங்கைக்காய் போட்டா ஒரு நாள் போட்டா சாப்பிடுவாங்க. அதே வந்து ஒரு அந்த வாரத்துல திருப்பி வாங்கி செஞ்சா அது வேணாம், போன வாரம் தானே செஞ்ச, அதனால முருங்கைக்காய் வேணாம் அப்படின்வாங்க. எப்பவுமே சாம்பார், டால், ரசம் எங்க வீட்டுல அதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் நான்வெஜ் இருக்கும். ரசம்னா சிக்கன் இருக்கும். அதே மாதிரி குழம்பு செஞ்சுட்டு சாம்பார் செஞ்சுட்டு கறி செஞ்சா இல்ல நான் அந்த கிரேவிலேயே பரட்டி சாப்பிடுவேன்னு அவரு சொல்லுவாரு. சாம்பார் வேணாம், குழம்பு வேணாம் அப்படின்னுவாரு. என்னப்பா? அப்புறம் எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் செய்யணும்? வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. அதனாலே நான் காய செய்யறதே விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே தான். அப்புறம் வந்து அதெல்லாம் வாங்கி செஞ்சுட்டு குப்பை தொட்டியில போறதுக்கு செய்யாமலே இருக்கலாம். காசு வீணாகுது. அவருக்கு ரொம்ப நாள் ஆசை ஃப்ரெண்ட்ஸ், நடிக்கணும் ரஜினி மாதிரி. அவர் எல்லா வாய்ஸ்லயும் பேசுவாரு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியுமா, அவர் எல்லாரோட வாய்ஸும் பேசுவாரு. இப்ப ஏதாவது ஒரு வாய்ஸ்ல பேசுவா. விடிவி கணேஷ். என்னது விடிவி மீன்ஸ் என்ன படம்? என்ன படம் அது? என்ன படம் அது? என்ன படம்? விடிவி கணேஷ். விண்ணை தாண்டி வருவாயா? நான் வேட்டையாடு விளையாடுன்னு நினைச்சிட்டேன். அப்போ வந்து அவரை மாதிரியே பேசுவாரு பாருங்க. நல்லா சாப்பிடுறியா? சாப்பிடுறேன் சாப்பிடாம உட்காந்து படம் காமிச்சுட்டு இருக்கிற. என்ன பண்ற? வாட் a tragedy. Bye. Thank you. பாத்தீங்களா फ्रेंड्स? அப்பா மிமிக்ரி பிடிச்சிருந்தா கிளாப் பண்ற மாதிரி போட்டோ கமெண்ட்ல பண்ணுங்க. அதே மாதிரி எல்லார் வாய்ஸ்லயும் இனிமேல் ஒரு நாளைக்கு ஒரு வாய்ஸ். ஆனா வந்து என்ன ஒண்ணு பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், நிஜமாலுமே அவர் ஆக்டிங் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. வீடியோஸ் எல்லாம்
அவருக்கு நடிக்கணும், நான் நடிப்பேன் அப்படின்ட்டு வீட்டுல சும்மா நான் உட்காந்து டென்ஷனா இருந்தா ஸ்ட்ரெஸ்ல உட்காந்து இருக்கும் போது முன்னாடி வந்து நடிச்சு காட்டுவாரு. காண்டாயிடும், பயங்கர காண்டாயிடும். அவ்வளவு மாதிரி நடிச்சு காட்டுவான், அதுதான் காண்டாயிடும். சும்மா இருங்க நீங்க. சாப்பிட்ட வரியா இல்லையா நீ? யாச்சி புத்தகத்து படிக்கிறியா இல்லையா பாரு அப்படின்னு. எங்க அப்பாவோட ஹிடன் டேலண்ட்ஸ் இதெல்லாம் பாத்துக்கோங்க. வீட்டுல இருக்கிற ஆளுங்களே எப்படி கிண்டல் பண்றாங்க பாத்தீங்களா? ஹலோ மீ. அங்க ஒண்ணுமே இருக்காது. எங்க அம்மா நம்ம அதாவது எங்க பாட்டி கிட்ட பேசும்போது என்ன பேசுறீங்க? நாங்கெல்லாம் பேசுனோம்னா ஆமா மாமா சாப்பிட்டா மாமா அதான் அது ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வேற யாராவது ஒரு ஸ்டோரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நம்ம கேட்கும் போது எப்படி கேட்போம்? நான் நார்மலா கேட்கும் போது அது அப்படியா அதெல்லாம் கேட்டு முடிச்சிட்டு இருப்போம். அது பயங்கர சீரியஸா இன்ட்ரெஸ்டிங்கா சீக்ரெட்டான விஷயமா இருக்கும். அத அவங்க சுவாரஸ்யமா சொல்லுவாங்க எங்க அம்மா. அதனால நான் என்ன பண்ணுவேன், இவருக்கு இன்னொரு ஒரு பேட் ஹாபிட் ஃப்ரெண்ட்ஸ். இவருக்கு ரொம்ப கதைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஆளு உட்கார்ந்து கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கடையில உட்கார்ந்தா வேலை செய்யவே மாட்டாரு. கடைக்கு போ கடைக்கு போ கடைக்கு போ. வடை சுடுற கதைலாம் கிடையாது, ஊர் கதை. ஊர் கதை அதாவது வீட்டுல வந்து இந்த நேரத்துல லைட் போட்டுடணும், இது பண்ணிடணும், அதான் அது பண்ணிடணும். இதேதான் ஃப்ரெண்ட்ஸ். 6 மணி ஆகுது, மூஞ்சி கழுவு போ. 6 மாசம் 6 மாசம் நான் சுடுதா நான் கட்டிடுறேன். யாரோ எடுத்துட்டாங்க. சீக்கிரம் சாப்பிடு. இதுதான் எங்க ஈவினிங் ரொட்டீன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட சேர்த்து சேலஞ்சும் போட்டோம். ஈவினிங்ல நாங்க இப்படிதான். ஈவினிங் மீன்ஸ் என்ன டைம்? 8:30 ஆகுது. அதனால வந்து நம்ம வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இது அவரோட பேட் ஹாபிட் ஃப்ரெண்ட்ஸ். ரோட்ல ஒரு நாய் போக கூடாது. உங்க வீட்டுல எல்லாம் நாய் போதா? இந்த நாய்ங்கோ, இந்த பூனைங்கோ, இந்த பெட்ஸுங்க எல்லாம் வச்சிருப்பாங்க பாருங்க, அதெல்லாம் பார்த்தா அலர்ஜி. ஒரு நாய் வீட்டு வாசல் உட்காந்து எவ்வளவு நல்ல விஷயம். என்ன பண்ணுவாரு? ஏய் அப்படியே எனக்கு அப்படியே இரிட்டேட் ஆயிடும். நாயை பார்த்தா எங்க அப்பா ஹைப்பர் ஆயிடுவாரு. இது இப்ப இவரு வந்து வண்டியில வந்து அது வந்து யூரின் பாயிண்ட் தான் வண்டியில. இப்ப இவரு வண்டியை விட்டுட்டு ஆபீஸ்க்கெல்லாம் போறாரு, அப்ப அது வண்டியை விட்டு சர்ச் போறாரு, அப்ப அது வேற எங்கன்னா போனா அப்ப போவாத தெரியாத கண்ணு முன்னாடி வந்து போறது. ஹேய்னா எப்படி அது? என்னன்னா நம்ம கண்ணுக்கு மேல ஒரு நினைச்சு அவ்வளவு பேசுறா, கூட சேர்ந்து இவ்வளவுதான் பண்ணுவா. கல்ல எத்தனை ஓடுவா, தெருவோட பாதி முனைக்கு ஓடுவா. ஓடினேன் வாழ்க்கையின் தெருவின் முனை வரைக்கும் ஓடினேன்ட்டு ஓடுவாரு. ராத்திரி ஆனா இவளுக்கு இந்த பழக்கம், கல் எடுத்துன்னு நாய்ங்களை தேடின்னு ஓடுவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வீடியோ. இப்ப நான் ஸ்பீட் மோட்டர்ல போட்டுறேன், நீங்க வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க, பாத்துக்கோங்க. அவள பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்பவும் சொல்ற மாதிரி இப்பவும் சொல்றோம், எங்க சேனல பார்த்தா பிடிக்காது, பார்க்கதான் பிடிக்கும். சொல்லுப்பா. வேற எதுனா துபாய் வரைக்கும் நான் வேற எதுனா சொல்லுன்னா அதே டைலாக் சொல்றாரு. இது உலக நடிப்புடா சாமி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க. ஓகே bye. நீ சாப்பிடுறியாப்பா? கொடராமா.
கறி ஊத்தி தரணுமா? என்ன கறி ஊத்தி தருது? பல்ல வச்சு கடி. இது நம்மளால பண்ண முடியாது. பல்ல வச்சு கடி. இப்ப எப்படி வந்தது? எப்படி வந்தது? எப்படி இது? அதுதான் நல்லது. இது பத்தியா? நீ பாரு. ஏய் போன் எடுத்து வை. நீ பாரு என்ன பண்ற? அதாவது நான் அப்புறமா ஸ்வீட் போன் போட்டுறேன். சப்பாத்தி சுட்டுறவா? எத்தனை சப்பாத்திப்பா? கரெக்டா சொல்லு. வீடியோ பார்த்து சாப்பிட்டு காட்டி. நீ சாப்பிடும்போது ஃபேன் ஆஃப் பண்ணி சாப்பிடு. கிரீஸ் ஆயிடாது. ஓகேமா, அங்க போய் காமிச்சிருக்கோ. மனா இருக்கட்டும். பனியன் தானே போட போறப்போ ஆஃப் பண்ணல கூடாது. கட் பண்ணி உட்காரு. ஏன் அப்படியே வச்சுக்கிறேன் நீ? வெய், நான் அப்படியே சாப்பிடுறேன். அதெல்லாம் அதோட இது தெரியல. சப்பாத்தி அது முட்டை தோசை இல்ல. அங்க வீடியோ சொல்லு. நீ ஆக்ஷன்ல காமி போதும். பணம் பண்ணிடுவோம் போய். ஒரு ஸ்டூல் கொடுமா பாத்து. ஸ்டூல் எடுத்து பாத்து. புரியா? இது வரவே மாட்டேங்குது. ஓகே, நான் என்ன கிச்சன்ல இருக்கேன். இதெல்லாம் டூ மச் நீ பண்றது. சாப்பிடு. ஐயோ எப்பா, இதெல்லாம் வீடியோல காட்டுறது.
பேபி வீடியோல சொல்ல மாட்டேன் அம்மா பிடிச்சி வச்சிருங்க பாரு. அப்புறம் அசீம் பண்ணுவோம் வீடியோ போயிடுது. எதுக்கு மாமா கதை எடுத்த பண்ணி இந்த மாமா ரொம்ப நல்லா செஞ்சிரும். அதெல்லாம் ஸ்வீட்ல ஓடி குழம்புச்சா அது பத்தாது. Coba tanya celah. Hah? Sini ya? Devi. Ini kita mana? Ini apa sampai? Kan buta. Bila, apa? Belum.